ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே. இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டிக்கெட்டு ஃபினாலே யார் வின்னர் என்ற விஷயங்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆனால் அதில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை நம்ம முத்துக்குமரன் பண்ணது தான் இப்போ பயங்கரமாக பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, ரியல் வின்னர், அதாவது உண்மையிலேயே வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலுக்கு தகுதியான ஆள் யார் அப்படி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது முத்துக்குமரன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் வந்து உண்மையிலேயே டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லிட்டு அவராக சொல்லிக்கிறாரு. அது ஒரு வகையில் இருந்தாலும் உனக்கு உங்கள் அப்பா நான் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மரண பயத்தை வந்து நம்ம முத்துக்குமரன் காமிச்சிருக்கா. அப்படி இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு இன்னையோட தான் முடியுது டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க்கு. அதில் முடியும் போது கிட்டத்தட்ட 21 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ரயான் வாங்கியிருக்காப்புல. ஆனால் அவருக்கு மரண பயம் காட்டுற மாதிரி கிட்டத்தட்ட 19 பாயிண்ட் வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்களா, அது மாசு. ஏன்னா இவர் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு 5 பாயிண்ட்டாக வாங்கின ஒரு ஆள். இவர் வந்து ஜீரோவிலேயே இருந்து திடீர்னு அந்த பல்ப் டாஸ்கில் ஒரு பாயிண்ட் கிடச்சி அதுக்கப்புறம் அடிச்சுட்டே வந்து இவருக்கு இவ்வளோ டஃப்பு கொடுத்து கடைசி 2 பாயிண்டில் விட்றாருன்னா அப்போ தான் நிற்கிறேன், அங்கே தான் நிற்கிறேன் நம்ம ஆள் முத்துக்குமரன். இவங்க எல்லாருமே, அதாவது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சரியான ஒரு 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 சிலர் அதை ஒரு பயங்கரமாக சொல்லுவாங்க. அதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மரணடி அப்படி சொல்லலாம். என்னென்னா இவன் வாய் மட்டும்தான் பேசுனவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் இருக்காங்க. யார்? அருண் எல்லாரும் நல்லா. ஆனால் பாவம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்லாம் பாவம் பரிதாப நிலைமையில் இருக்காங்க. மஞ்சரி அதுக்கப்புறம் அருண்லாம் வந்து இந்த வாரம் வெளியே போகிற மாதிரி தான் இருக்குது. அது வேறு விஷயம். பட் இவருக்கு பேச்சு திறமை மட்டும்தான் இருக்குது. வாயை வச்சே வந்து இந்த ஃபுல்லாக ஓட்டிக்கிறான். அதுவும் வந்துட்டு ரயான் சொல்கிறாரு, அதுவும் இந்த வாரம் தான் நிறைய குற்றச்சாட்டு ஒரு மேலே. இது என்ன பேச்சாளர்கள் போட்டியா? இந்த பிக் பாஸ் சீசன் 8 பேச்சாளர்கள் போட்டி மாதிரி ஆகிடுச்சு. என்ன சீசன் இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சீசன் மேலேயே யார் செலக்டர்ஸ் மேலேயே ஒரு குற்றத்தை வச்சார். சரி, இப்போ உங்களுக்கு யார் அப்போ வந்து சிம்ம சொப்பனமாக நின்னது? இந்த வாரம் முழுக்க நீங்கள் யார் அதிகப்படியாக பேசுனீங்க? ஏன் பேசுனீங்க? அவர் ஒன்றுமே இல்லை பேச்சாளர்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. உங்களுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்காரு. உங்களை அறியாமல் உங்களை வந்துட்டு முத்து முத்து முத்துன்னு பேச வச்சுருக்காரு. இதுதான் வெற்றி. இன்னமும் வந்துட்டு டாஸ்கில் மட்டும் வின் பண்ணுறது மேட்டர் கிடையாது. அதாவது சீசன் 5 உங்களுக்குலாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ராஜு எத்தனை டாஸ்கில் வின் பண்ணார்? நிறைய டாஸ்க்கு தோற்று தான் போயிடும். அவரும் வாலண்டியராக போயிடும். ஆனால் அவர் வந்துட்டு அந்த டைட்டில் வின்னர். அதனால் யாருக்குமே அவரை பிடிக்காதா? கேரக்டர் முக்கியம். கேரக்டரில் வந்துட்டு சுத்தமாக வந்து ஆட்டிடியூட் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ரயானுக்கு. அதுவும் வின் பண்ணிவிட்டு அவர் பண்ணுற அட்டூழியம் இருக்குது பாருங்க. அப்பா ஏன்பா இந்த மாதிரி சரித்திரத்தில் புரட்டி பார்த்தா பிக் பாஸில் எவ்வளோ பேர் வந்துட்டு வேறு மாதிரி டாஸ்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ஒரு பொண்ணு இருக்கும், ஐயோ பேர் வரமாட்டுது, கால் ஆக்சிடென்ட் ஆகி இது பண்ணிச்சு. அந்த பொண்ணு 21 வயசு தான். அந்த பொண்ணுலாம் அவ்வளோ டஃப்பை கொடுக்கும். டாஸ்கில் எவ்வளோ பேர் டாஸ்கில் வந்து வெறித்தனமாக வந்து அவங்களோட டஃப்பை கொடுத்து, அதுவும் சீசன் 4லலாம் வந்து ஆரியோர்ஜினர்லாம் வந்து என்ன மாதிரி பாலாஜி முருகதாஸ்லாம் என்ன மாதிரி வெறித்தனமாக டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அவங்களாம் அந்த மாதிரி டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லலை, மாறுதட்டிக்கல. ஆனால் இவர் பண்ணுறாரு பாருங்க அட்டூழியம். நல்லா வந்துட்டு அவங்க கொடுக்குற டாஸ்கில் ஏதோ வின் பண்ணிட்டாரான். இவருக்கு வந்து டஃப்பு கொடுக்கறது முத்துக்குமரன் மட்டும் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு காண்டு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏன் இவருக்கு இவ்வளோ கோவங்க? இப்போ நீ காலையில் கூட பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே எல்லாருக்கும் உடம்பொலி பாவமாக இருக்குது. என்னடா இது, நேற்று அந்த ட்ரம்மு டாஸ்க்கை கொடுத்துட்டு இவருக்கு விஷாலுக்கு இங்கே அடி, போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வந்து இப்போ பரவாயில்ல. ஆனால் எந்திரிக்கும் போதே பாவமாக இருந்துச்சு. இவருக்கு தீபக் அடி எல்லாருக்குமே. ஏன்னா டஃப்பு ஒரு ட்ரம்மை தூக்கிட்டு போகணும், அதுலேயும் வன்மத்தை கக்குறாரு நம்பால். ஆனால் ரயானு இப்படி ஒரு கேரக்டர் பார்த்ததே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ரயானுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. எனக்கு வந்துட்டு அதுக்கு பிடிச்சிருக்குங்க. ஏன்னா கோவா கேங்கில் இருக்கும்போது கூட ஜாக்லின் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, ஜெஃப்ரி கிண்டல் பண்ணுவார், சௌந்தர்யா நல்லா சிரிப்பாங்க, சில பஞ்சு விட்டுருவாங்க. ஆனால் இவர் கொஞ்சோண்டு பேசுவார், கம்முன்னு சிரிப்பார், அவ்வளோதான். மற்றபடி இந்த மாதிரி புரணி பேசுறதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த வாரம் ஏன் இவ்வளவு அதிகப்படியாக இருக்குன்னா, நம்ம தான் டாஸ்க் பீஸ்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே ஒருத்தன் டாஸ்க் பீஸ்ட்டாக நம்மளை வந்து குறைஞ்சிட்டே இருக்கானே, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கானே, இவனை எப்படி ஓரம் கட்டுறதுன்னு. இப்போ இவர் சொல்கிறாரு, நேற்று கூட வந்து ஃபேர் அண்ட் ஃபேரில் எங்கே போச்சு, ஃபேர் அண்ட் ஃபேர் எங்கே போச்சுன்றார். ஃபேர் அண்ட் ஃபேர் எங்கே போச்சுன்னு நான் சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்துட்டு கண்ணை மூடிட்டு பண்ணது, அது வந்து லக்கில் போயிடுச்சு. 2வது டாஸ்க்கு ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் மரண பயத்தை காமிச்சது ஒரே ஒரு ஆள், டாஸ்க் பீஸ்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ரீல் ரயான் கிடையாது, முத்துக்குமரன். ஓடுற ஓட்டத்தில் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டார். உங்களெல்லாம் வந்து நல்லவங்கன்னு நம்பி போனார். நம்ம அந்த 5 பேரை நம்ம 5 பேர் இருக்கோம், இவங்க குழுவை வச்சுட்டு முதல்ல அவங்க அந்த 5 பேர் நம்மளை தான் டார்கெட் பண்ணுவாங்க, நம்மளை தூக்கிடுவாங்க. அதனால் நம்ம இவங்களுக்கும் சேவ் பண்ணோம், நம்மளும் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே டார்கெட் வச்சார்ல. அந்த நேரத்தில் நீங்கள் குத்துறீங்க பார்த்தீங்கன்னா முதுகில், அதுதான் வந்துட்டு அன்ஃபேர். அங்கே ஆரம்பிச்சது.
ஆனால் நீங்கள் பண்ணால் அதை வந்து முத்துக்குமார் எவ்வளோ அழகாக என்ன சொன்னார், உங்கள் முன்னாடி தான் சொன்னார். என்ன சொன்னார், அது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி, குட்ரா சூப்பராக பண்ணடா அப்படின்னு மனசார பாராட்டினாப்புல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் 5 கிடைக்கும்போது சூப்பர் இனிச்சுது. முத்துக்குமாரனா அதையும் அவர் வந்து மாறுதட்டி சொல்லிருக்காரு, நான் எடுப்பண்ணி எதிர்பார்க்கலான்னு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? கூட இருக்கிறோம், ஒரு இன்டிமேஷனாவது கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு அதை நீங்கள் உங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி தானே பண்ணீங்க. யாருமே உங்களுக்கு குறையும் சொல்ல, அதுக்கு ஏதாவது பெருசாக வந்து எதிர்ப்பு கிளம்பவே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 5 பாயிண்ட்டுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்போ கூட இருக்கிறவனே நம்மளுக்கு ஆப்படிக்கிறான், அப்போ நம்ம விடக்கூடாது. இதில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆள் பண்ணுறாரு. ரேன் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற அதாவது முத்துக்குமர் வந்து வெயிட்டாக இருக்கிற மொத்தம் ஃபஸ்ட்டு 2 பேர் தூக்குறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து இவர் தூக்குனது, அதாவது உண்மையிலேயே வந்துட்டு 2 பேருக்கும் காம்படிஷன் வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா முத்து விட்டுருக்க மாட்டார். இவர் அந்த பக்கம் போய் விழுந்தோடனே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாரு, போயிட்டார். அதுவும் இல்லாமல் முத்துவோட ஃபோட்டோ இவர் எடுப்பான்னு தெரியாது. இதுதான் உண்மை, சரிங்களா? அதுக்கப்புறமா மீதி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லேடிஸு வச்சு விளாண்டிங்க. யாருமே தப்பு சொல்லியா, ஒரு 4 பொண்ணுங்கப்பா, இவர் மட்டும்தான்ப்பா அப்படியே விளையாடாங்க யாராவது குறை சொன்னாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் 2.1 ஒன்று வருது, அதில் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி போட்டால் அதுலேயும் அவங்க வந்துட்டு முத்துக்குமர் என்ன பண்ணாங்க, ஹாப்பு தான் அடித்தாங்க. ஆனால் அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து பண்ணுறீங்களே, இது ஃபேரா, இது ஃபேரான்னு. இதில் இன்னொரு காமெடி நம்ம ரேன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அந்த அலையன்ஸ் போட்டதே தப்பு, அது வந்துட்டு நீங்கள் வெயிட்டாக காமிச்சு என்னை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அதே டீம் கூட அலையன்ஸ் கேட்குறாரு முத்துக்குமரன்கிட்ட. இதையும் பண்ணுறீங்க அதையும் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரியல. எனக்கு ஒரு செம்ம ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த பக்கமும் பண்ணுவேன் அந்த பக்கம் பண்ணுவேன், சூப்பரில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே டீம் கிட்ட போய் இவர் கேட்பாராம், அலையன்ஸ் கேட்பாராம். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன், இல்லை நாங்கள் அலையன்ஸ் போட்டோம் அப்படின்னா சரி வேறு வழியே இல்லாமல் இந்த பக்கம் போவாராம். இவங்ககிட்டயும் வந்து குரூப்பாக வந்து நம்ம இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவாராம். ஆனால் வந்துட்டு தான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் மாறுதடிப்பாராம். எனக்கு புரியல. எனக்கு இண்டிவிஜுவல் பிளேயரை நீங்கள் அந்த அலையன்ஸ் வந்து பொண்ணுங்கிட்ட போட்டிருக்க கூடாதுல்ல. நீங்கள் கேர்ள்ஸ் நீங்களே தனியாக விளையாடுங்க, நான் தனியாக விளையாடுக்கிறேன், நீங்கள் ஒன்றா விளையாடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய டார்கெட் முத்துக்குமரன் அந்த டீம் தான், நான் இண்டிவிஜுவல் பிளேயர், நான் எப்படி பண்ணுறோம் பார் அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போயிடுச்சு, ஐயோ நம்மள வேறு சேர்த்துக்கலையே, நம்ம ஒரு டாஸ்க் பெஸ்ட்டு நிரூபிக்கிறோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற லேடிஸ் கிட்டலாம் வந்து டைப் வைக்கிறீங்க. அவங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் டஃப்பாக கொடுக்குறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் 5 பேர் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவர் தான் குத்துனாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அங்கே வருத்தப்படுங்க. ஆனாலும் அங்கே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இதை வந்துட்டு பரவாயில்லான்னு சொல்லலை, அங்கே உங்கள் வன்மத்தை கக்குறீங்க. பாவா பக்கத்தில் உட்காருன்னு மஞ்சரி கத்துறாங்க. ரயானுக்குள்ள ஒரு குஷி, போச்சான்ட்டு. அதுக்கப்புறமும் மஞ்சரி வந்துட்டு சரி பரவாயில்ல, இது எதிர்பார்த்ததான்னு சொல்லிட்டு சௌந்தர்யம் சொல்கிறாங்க, ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆனால் ரயானுக்கு உள்ள ஜாலி, அப்பாடா எப்படியோ உனக்கு பாயிண்ட் போச்சுல அப்படின்னு. அதுக்கப்புறம் பல்ப் டாஸ்கில் வரும்போது முத்துக்குமரன் வந்துட்டு 1 பாயிண்ட் தான் வருது. அப்போல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா முத்துக்குமரன் தோற்று நான் பிரச்சனை இல்லை, 1 பாயிண்ட் தானே பிரச்சனை இல்லை. எங்கே 5 பாயிண்ட் வாங்குறாலும் அங்களும் வந்து அவருக்கு ஏறுது, சுருக்குன்னு ஏறுது. நேற்றும் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு பேசுகிறாருங்க. நேற்று டீல் பேசுறது, டீம் பிரிச்சது எல்லாமே வேறு. முத்துக்குமரன் முதலே சொல்லிட்டார், நேற்று நான் தனியாக தான் விளையாட போகிறேன், நீங்களும் பார்த்துங்கப்பா, நான் தனியாக விளாட்றேன், எனக்கு எதோ பிரச்சனை நான் கூப்பிட்றேன், முடிஞ்சால் வாங்க, அவ்வளோதான் சொன்னார், சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜாக்லின் அருண் கிட்ட ஒரு டீலு, டிஜே விஷால் கிட்ட ரயான் ஒரு டீல் போட்டார். ஃபஸ்ட்டு டீல் ஆரம்பித்தது அலையன்ஸ் ஆரம்பித்து வச்சது இவங்க. அதுக்கப்புறம் இவருக்குள்ளே தோணுது, ஆஹா இவன் முத்துக்குமார் தனியாக விளாட ஆரம்பிச்சிட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடுமே, நம்ம டாஸ்க் பேஸ்ட்னு எப்படி நிரூபிக்கிறது. என்ன பண்ணுறாரு, திரும்ப போய்ட்டு இங்கே வந்து பவித்ரா மட்டையெல்லாம் கழுவுறாரு, கழுவிட்டு ஜாக்லின் மட்டையை கழுவுறாரு, கழுவிட்டு இல்லை நான் தனியாக விளாட போகிறேன்னு சொன்னவர் எதுக்கு போய் விஷால் கிட்ட ஃபஸ்ட்டே வந்து போகணும், அதையும் சொல்லிட்டு போகிறாரு, நான் வந்துட்டு விஷால் கிட்ட போட்டேன்னு. பவித்ரா வந்துட்டு உண்மையிலே ஒன்றுமே இல்லைங்க யோசிக்கிறது. எல்லாத்தையும் ரயான் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது, ஏமா இதுதான் கரெக்டாக சொல்கிறாருல, இப்போ உனக்கு தோணலையா அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் ஆமாம் அப்படி மண்டை அடிக்கிறாங்க. இவங்க மண்டையாட்டத்தினால இவர் எல்லாத்தையும் அங்கே அடிச்சு விட்றாரு. ஆனால் சௌந்தர்யா சூப்பராக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி காலையில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை வச்சாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே புலம்புறாரு, எல்லாம் முடியாமல் பழுது வச்சுட்டு இருக்கேன், ஐயோ எனக்கு டாஸ்க் என்ன பண்ண போகிறது தெரியலையேன்னு. இவர் வரார் வந்து, பார்த்தீங்களா என்னப்பா பார்த்தீங்களா அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி சொல்கிறார், முதல் ஜெஃப்ரி கூட, அதுக்கப்புறம் உங்க கூட, அதுக்கப்புறம் என் கூட, இப்போ மஞ்சரி கூட, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்களா, ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்களாவா? ஏயா அவன் டிக்கெட்டு ஃப்ரெண்ட்லாக்கு வந்துட்டு பாயிண்ட் வரலேன்னு அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கான், நீ எதை பார்த்துட்டு இருக்க? ஸோ உனக்கு வந்துட்டு பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாரெல்லாம் அடுத்தது வருவாங்க, இப்போ இவருக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, இவர் டம்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே டாஸ்க்கே வடிவமைச்சது எப்படின்னா, அடுத்தவங்க டாஸ்க் பாயிண்ட்லேருந்து பிடுங்கிறது, பறிக்கிறது, தாக்குறது அப்படின்றது என்ன பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் வேறு, இவருக்கு ஃபேவராக எவ்வளோ விஷயங்கள் பிக் பாஸ் டீம் பண்ணாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் பைப்பில் வந்துட்டு பாலை வச்சுட்டு போகிறதுல ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் வராரு,
ரெண்டாவது விஜய் விஷால் வரார், மூணாவது அருண் வரார், நாலாவது இவர் வரல, இன்னொரு பைப் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு பிக் பாஸ், கேன்சல் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக? கேன்சல் ஏன் பண்ணுறீங்க? நான் எவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து தப்பாக பண்ணிக்கின்றாரு. தப்பாக பண்ணது ராணுவ அண்டு ரயான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இவங்க 2 பேரும் நீங்கள் வந்து ஃபவுல் பண்ணிட்டீங்க, வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அப்போ அங்கே வந்துட்டு விஜய் விஷாலுக்கு பாயிண்ட் கிடச்சிருக்கும், அருணுக்கு பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் கெடுத்து விட்ட மாதிரி போச்சு. கடைசியில் அப்போ வந்து முத்துக்குமார் ஃபஸ்ட்டு வராரு, திரும்பவும் வைக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டார். ஆனால் அங்கே குறை சொல்லியே. நான் போய் பிக் பாஸ் மேலே இவர் தான் சொல்லியிருப்பார், ஐயோயோ போச்சே, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் எல்லாம் போச்சேன்ட்டு. ஆனால் என்ன பண்ணார், அதை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு திரும்ப இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறாரு. 1.50னா 2.50 அதில் முடிக்கிறாரு. என்ன மாதிரி மேட்ரு, 5 பாயிண்ட் தட்டி தூக்குறாரு, உடனே கை கொடுக்குறாரு. அங்கே வின் பண்ணோன்னு கை கொடுக்குறாரு. அதாவது ரயான் நல்லவர் தான், என்ன ஒன்றா ஈகோ பிரச்சனை. ஐயோ அக்கா வந்து வெளியில் வந்து எல்லோரும் டாஸ் பேசிட்டு என்னை தானே சொன்னாங்க, இவங்க அக்கா பண்ண வேலை, இவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இவர் கம்மன் தான், இந்த டேய் உன்னை வெளியே எல்லோரும் டாஸ்க் பீஸ்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்கடான்ட்டாங்க. இவருக்கு மைண்டுக்குள்ளே ஏறிக்குச்சு. இப்போ டாஸ்க் பீஸ்டுன்னு சொன்னதுக்கப்புறமா டாஸ்க் மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் வரும்போது ஏற்றுக்க முடியல. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நல்லா எல்லா டாஸ்க்லையும் பாருங்கள். 3வது டாஸ்க்கும் 4வது டாஸ்க்கு அப்புறமா 0லேருந்து டம்மான்னு எழுந்திருக்கிற மனுஷன் வந்து 19 பாயிண்ட் 2 பாயிண்டில் வந்துட்டு கோட்டை விடுறாருன்னா, அதுவும் வந்துட்டு 2 பாயிண்ட் அனாமத்தை விட்டார் பாருங்க. அதெல்லாம் பிடிச்சிருந்தாருன்னா, இப்போது காலையில் வந்துட்டு நேற்று ஒரு இந்த டாஸ்க் உருட்டு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அதில் பாயிண்ட்டை வந்துட்டு ஈஸியாக வந்து ராணுக்கு நான் விட்டு கொடுத்துறேன்ட்டு போனார். இவங்க யாராவது விட்டு கொடுத்தாங்களா? அதே மாதிரி மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட்டு நியூ இயர் கிஃப்டாக கொடுத்தாரு, அதில் நான் மஞ்சரி கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் ஈவன் ஆகிட்டு இருக்கான். என்னங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இவரோட முதுகில் குத்தாமல் அந்த எரிக்கிற டாஸ்கில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு அலர்ட் ஆகிருந்ததுன்னா அதிலும் தட்டி தூக்கியிருப்பார். ஃபோன் டாஸ்கில் வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டுருப்பார், சூப்பராக சொல்லியிருப்பார். தைரியம் இருக்கவன் தான் ஃபோன் எடுப்பான்னு. கடைசி வரைக்கும் ஃபோனை எடுத்தாரா ரயானே? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து டாஸ்க் பெஸ்ட்டுன்னா எல்லாத்துலையும் டாஸ்க் பெஸ்ட்டாக இருக்கணும். ஃபோன் டாஸ்கில் தொடவே கிடையாது, டாஸ்க்கை மட்டும் பண்ணீங்க. ஆனால் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ தைரியம் எடுத்தது யார்? அதுலேயும் உங்களை வந்து காம்படிட் பண்ணது யார்? முத்துக்குமரன். அதை நீங்கள் ஒத்துக்கணும். அதனால தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ரியல் வின்னர் டிடிஎஃபோட வின்னர் முத்துக்குமரன் தான், இவர் வந்து ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரயானை வந்து கலாச்சிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ டாஸ்கில் வந்துட்டு நம்ம குறைய சொல்லக்கூட ரயான் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ஈகோ வந்துட்டு அவரால் வந்துட்டு அவனுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டு 3-4 டாஸ்க் அப்புறமா சர்ன்னு வரானே, வந்த டாஸ்க்லாம் திடீர்னு 5 பாயிண்ட் எடுக்கிறானேன்னும் போது முடியல. முத்துக்குமரனுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களா விளையாண்டு அவங்களா ஜெயிச்சு அவங்களுடைய உழைப்பை போட்டு வின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே தட்டி தூக்கியிருப்பார் முத்துக்குமரன். ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, அடுத்தவங்க பாயிண்டை பிடுங்கிறது, அடுத்தவனை காலி பண்ணுறது, இப்படியே டாஸ்க் இந்த வருஷம் வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இல்லைன்னா டாஸ்க் பிஸ்ன்றது உங்களை கிழிச்சிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து அவரோட பேப்பர் தான் ஒட்டியிருப்பாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலேவோட வின்னர் யாருன்னு உங்களுக்கு தோணுது? என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வின்னராக இருக்கலாம் பாயிண்ட்ஸ் அடிப்படையில். பட் மனதளவுலையும் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பின்னாடி புரடி சொல்கிறது. அதே மாதிரி ஒன்று சொன்னாங்க, நான் ஒருத்தன் கேட்டாங்க, ஏங்க முத்துக்குமரன் மட்டும் பின்னாடி பேசலையான்னு. முத்துக்குமரன் பேசுகிறாருங்க, பின்னாடி பேசுகிறது ஒன்று, புரணி பேசுகிறது ஒன்று. பின்னாடி ஒரு வாட்டி ஒரு விஷயத்த பேசுறது அதையே வந்து பல இடங்களில் பல பேர்கிட்ட போயிட்டு இப்படி பண்ணுறான்னு பேசுகிறது புரணி. அதை வந்து இவர் பண்ணுறார் ரயான், இது இவர் பண்ணுறார். சரிங்களா? ஸோ அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.